பன்ருட்டி அருகே மழை காரணமாக 30 ஆண்டுகள் பழமையான தொகுப்பு வீடு இடிந்து விழுந்ததில் 12 வயது சிறுமி உட்பட 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் கடலூர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் கனமழை வெளுத்து வாங்கி பெய்த நிலையில் தற்போது பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் ஒரு வாரமாக விட்டு மழை பெய்து வந்தது. நேற்று நள்ளிரவு கடலூர் மற்றும் பன்ருட்டி பகுதியில் கனமழை என்பது பெய்தது. ஒரே நாளில் 17 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகிறது. இந்த காலையிலிருந்து பல்வேறு வீடுகள் இடிந்து விழுந்து படுகாயங்கள் ஏற்பட்ட சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் தற்போது பன்ருட்டி அடுத்த ரெட்டிக்குப்பம் பகுதியில் பாலு அவர்களுக்கு சொந்தமான 30 ஆண்டுகள் பழமையான தொகுப்பு வீடு என்பது இடிந்து விழுந்ததில் வீட்டினுள் இருந்த பாலு, அவரது மனைவி ஜாட்சியானி, மகள் சந்தியா, பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அருணா என 4 பேரும் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தற்போது அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு தீயணைப்பு துறையின் தகவல் கொடுத்து இடர்பாடுகள் சிக்கியிருந்தவர்களை மீட்டு தற்போது பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தற்போது 3 பேர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிறுமி மட்டும் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து தற்போது வருவாய்த்துறையினர் விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக மாவட்டத்தில் பல்வேறு வீடுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்திருக்கிறது. எனவே மழை தொடர்ந்தால் இன்னும் அதிக அளவில் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதால் மாவட்ட ஆட்சியர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூரை வீடுகள் தங்குவதற்கு பாதுகாப்பாக இருக்குதா என்பதை உறுதி செய்த பின்னர் தங்க வேண்டும். ஆல்ரெடி அருகாமல் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முகாம்களில் தங்கிக் கொள்ளுங்கள் என்று தற்போது எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.